காலை 5 மணிக்கு தங்களுக்கான இந்த சந்தையில் இடம் பிடிப்பதற்கு புறப்பட்டு அந்த நேரத்தில் அவர்கள் வராவிட்டால் இவர்களுக்காக பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகள் ஒதுக்கப்பட்ட இடங்கள் கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக காலை 5 மணிக்கே வந்து இப்பொழுது மாலை 3 மணி வரை கடின உழைப்பு. முடிசூடா மன்னர்களாக இருப்பவர்கள் இத்தாலியை சேர்ந்தவர்கள் என அன்றும் இன்றும் கூறி வருகின்றனர். இருப்பினும் சந்தைகளுக்கு இத்தாலிய ஆடைகளோ அல்லது குறிப்பிட்ட சில பெரும் நிறுவனங்களின் ஆடைகளோ வருவதில்லை என்ற கேள்விகள் சிலருக்கு இருக்கின்றது. வருவதில்லை என்பது அல்ல, வருவது குறைவு. அதற்கு காரணம், சந்தைக்கு வருபவர்கள் சிறிய தொகையில் பெரிய அளவுக்கு பொருட்களை வாங்கிச் செல்லவே வருகின்றார்கள். அப்படி வருபவர்களுக்கு பெரிய நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் ஆடைகள் அதிவிலை கூடியது, அதனை விற்க முடியாது. இருப்பினும் அந்தந்த காலகட்டத்தில் ஆடைகளின் காலம் செல்லும் பொழுது, அதாவது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து ஒரு 5 வருடங்களோ 3 வருடங்களோ சென்று விட்டால் அந்த ஆடைகள் சந்தைக்கு வருகின்ற பொழுது அது நாகரிகத்தில் பின்தள்ளப்பட்டதாக இருந்தாலும் மலிவாக பெறக்கூடிய வாய்ப்பு சந்தையிலேயே இருக்கின்றது. இவை தவிர அதிகமான விளையாட்டுப் பொருட்களோ அல்லது ஆடைகளோ இறக்குமதியாவது எங்கிருந்து என்று பார்த்தால் சீனாவை பற்றி கூறுவதாக இருந்தால், வியாபாரத்தில் அல்லது நாடு தழுவிய ரீதியில் இன்று 1ஆம் இடத்திற்கான போட்டிகளில் இருப்பது மட்டுமல்ல, அங்கு வீடுகளிலும் கூட அவர்களது பொழுதுபோக்கு ஆடைகள் தயாரிப்பதோ அல்லது பயிர்களை உருவாக்குவதோ ஏதேனும் அவர்கள் தம்மை முன்னேற்றிக் கொள்ள பாடுபட்டு வருகின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்றுதான் இங்கு நாங்கள் மேற்குலக நாடுகளில் பார்த்தோமாக இருந்தால், சீனர்கள் வீடுகளில் இருந்தும் ஆடைகளை தயாரிப்பது, தொழில் நிறுவனங்களை ஆரம்பித்து அங்கிருந்து ஆடைகளை தயாரிப்பது, அல்லது துணிகளை மட்டும் மலிவாக எடுக்கப்பட்டு அதனை தைத்து சந்தைகளுக்கு அனுப்புவதும் உண்டு. அதுவும் கூட தற்போது உள்ள காலகட்டத்தில் மேற்குலக நாடுகளில் வைத்து தைப்பது என்பது அது சம்பளங்களை, ஊதியத்தை வழங்க வேண்டிய நிலைப்பாடு இருப்பதனால் அவர்களது நாட்டிலேயே அதனை உருவாக்கி இங்கே இறக்குகின்றார்கள். சீனர்கள் தயாரிக்கப்படுகின்ற எப்பொருளாக இருந்தாலும் அந்தந்த நாடுகளின் விலைகளுக்கு ஏற்ப விற்பனையை செய்வார்கள். உதாரணமாக 5 யூரோக்களுக்கு பெறக்கூடிய ஒரு விளையாட்டு பொருளான ஒரு மகுடந்தை பார்ப்போம் அல்லது ஒரு பொம்மையை பார்ப்போம். அது 5 யூரோக்கள் பெறுமதியாக இங்கே அவர்கள் விற்றாலும் கூட இலங்கை, இந்தியா நாடுகளில் அந்த 5 யூரோவின் பெறுமதி அதிகமாக தெரியும். ஆனாலும் அவர்கள் அந்த நாட்டுக்கு ஏற்றாற் போல் பெருமளவு விலையை இடாமல் 500 ரூபாய், 1000 ரூபாய் என்ற வகைகளிலே இட்டு அங்கு விற்பனை செய்வார்கள். இந்த கண்டுபிடிப்பு அவர்களால் எப்படி முடிகின்றது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய வணிகத்துறையில் இது முதன்மை பெறுகின்றது. அது மட்டுமல்ல, இங்கே இறக்குமதியாகின்ற சாதாரணமாக வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அல்லது துப்புரவு செய்வதற்கு பயன்படுத்தும் பொருட்கள், இவையெல்லாம் சீனாவில் இருந்துதான் இறக்குமதியாகின்றன. மிக 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 குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதுவே சந்தைகளில் அதிக இடத்தை பிடிக்கின்றது. ஆடையாக இருக்கலாம், விளையாட்டு பொருட்களாக இருக்கலாம், அல்லது நான் கூறியது போல் வீட்டுக்கு தேவையான அதிகமான பொருட்களை நாங்கள் அங்கே மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் அது தரத்தில் தாழ்ந்துதான் இருக்கும். ஏனென்றால்
விலை மிக 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 குறைவானதாகத்தானே இருக்கின்றது. அதனையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இருப்பினும் €1.50 என்ற விற்பனை செய்கின்ற அந்த இடங்களுக்கு செல்வோமாக இருந்தால் நாம் ஓரிரு பொருட்களோடு திரும்பி செல்ல முடியாது. ஏனென்றால் மலிவு என்று விட்டு நாங்கள் தேவை அற்ற பொருட்களையும் கூட, அதாவது இன்றைய நிலைக்கு அது தேவை இல்லாமல் இருக்கலாம், நாளை தேவைப்படும் குறைந்த காசுதானே என்று வாங்குகின்ற நிலப்பாடும் இருக்கின்றது. உலகளவில் பழங்கள் உற்பத்தியாவதில் எந்த நாடு முதலிடத்தை பெற்றிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிலும் சீனாவே முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. இரண்டாவது இடம் இந்தியாவுக்குரியதாகும். அதேவேளை மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக அதிகமாக பழங்கள் உருவாக்கப்படுகின்றதும் இந்த சந்தைகளுக்கு பின்புறம் அல்லது முன்புறங்களில் அமைந்திருக்கும் இந்த வாகனங்கள் தரிப்பதற்கான இடம். இதில் மிகவும் மிக கவனமாக இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் இந்த 2வது பக்கங்களில் விடுகின்ற வாகனங்களுக்கு உடனடியாக எழுதி விடுவார்கள். அது மட்டுமல்ல, முதல் பகுதியில் இருக்கின்ற வாகனமும் வியாபாரிகளுக்குரியது தான். சாதாரணமாக அங்கு வருகின்ற சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்குவதற்காக அல்ல. ஆகவே இதை கவனத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பகுதிகளில் யாருமே நீங்கள் உங்களுடைய வாகனங்களை நிறுத்தினால் அதற்கான தண்டப்பணம் நிறையவே உண்டு. அதுபோல கொஞ்சம் தூர சென்று நீங்கள் உங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு வந்தீர்களாக இருந்தால் சந்தைக்கு மலிவாக நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வது மன்னிக்கவும், சந்தையிலே நீங்கள் பொருட்களை மலிவாக பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உங்கள் வாகன தண்டத்தில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் அல்லவா? சரி, தான் சந்தைக்கு பின்புறமாக இருக்கின்ற கட்டடங்கள். நன்றாக இந்த கட்டடங்களை நீங்கள் பாருங்கள். இந்த கட்டடங்கள் வந்து HLM, அதாவது HLM, கொஞ்சம் வசதி படைத்தவர்களுக்கு ஆன இடம் அல்ல இது. இங்கு பார்த்தமாக இருந்தால் பெரிய அளவு பணம் இந்த வீடுகளுக்கு வாடகை கொடுக்க தேவையில்லை. இது அரசாங்கத்துக்கு உரியவை தான். ஆனால் இந்த பகுதியில் காலங்காலமாக தொடர்ச்சியாக இருந்து வருபவர்களால் வருகின்ற பிரச்சனையும் உண்டு. எப்படி என்றால், ஒரு கூட்டாக அவர்கள் வாழ்ந்து பழகி இவ்விடத்தை தங்களிடமாக அமைத்து அங்கிருந்து சில பிரச்சனைகளையும் உருவாக்கி விடுவார்கள். அதாவது நட்புகள் கூடிவிட்டால் பல வியாபாரங்கள், சட்டவிரோதங்கள் இவையெல்லாம் நடப்பது வழக்கம். இதனால் பிரான்சில் உள்ள காவல் படைகள் இது போன்ற பல இடங்கள் இருக்கிறது. மிகவும் சிரமப்படுகின்ற நிலைப்பாடும் இங்கே இருக்கின்றது. இதனையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படியான இடங்களில் எம்மவர்களுக்கும் இடங்கள் கிடைத்திருக்கின்றது. சில இடங்களில் தூரடங்களில் சில பிரச்சனைகள் இல்லாத இடங்களும் கிடைக்கும். ஆகவே கொஞ்சம் கவனமாகத்தான் இவ்விடங்களிலே நாங்கள் வாழ வேண்டும்.